Hi friends, welcome to our channel. நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கோச்சை வறுவல் மண்பானை சமையல் பல்லடம் மங்கலம் ரோட்ல இருக்குங்க. இங்க வந்து நாட்டுக்கோழி மெனு வந்து ரொம்பவே ஃபேமஸ். இங்க என்னெல்லாம் அவேலபிளா இருக்கு அந்த ஃபுட் பத்தி எல்லாமே பார்க்கலாங்க. இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நாட்டுக்கோழிக்கு ரொம்பவே ஃபேமஸ்ங்க. இதாங்க என்ட்ரி கேட். உள்ள வந்தா கார் பார்க்கிங், டூ வீலர் பார்க்கிங் எல்லாமே இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குடில் செட் பண்ணியிருப்பாங்க. இந்த பக்கம் 3, அப்புறம் அந்த கிச்சனு இங்கே வந்து 3 இருக்குங்க. மொத்தம் 6 குடில். அப்புறம் அது போக வந்து அங்கேயும் இருக்குங்க சாப்பிட்றதுக்கு பிளேஸு. நம்ம இங்கே ரெகுலராக ஆர்டர் பண்ணுறது பார்த்திங்கன்னா சிந்தாமணி சிக்கன் வறுவல், அது போக பச்சை மிளகா சிக்கன் வறுவலுங்க. இங்கே என்னென்ன சிக்கன் வறுவல் கிடைக்குதுங்க? சிந்தாமணி சிக்கன் 5 ஐட்டம் இருக்குங்க. சிந்தாமணி பள்ளிவாளையம் பெப்பர் சிக்கன், அது போக பச்சை மிளகாய். இங்கே வந்து வாழை இலையில் தான் நமக்கு வந்து ஃபுட்டு பரிமாறுவாங்க. எப்பவுமே வாழை இலையில் சாப்பிட்றது வந்து ரொம்பவே நல்லது. நிறைய ஹோட்டலில் வந்து இந்த மாதிரி வாழை இலை போடுறது கிடையாது. இங்கே நம்ம வாழை இலையிலேயே நம்ம விருந்து சாப்பிட்லாங்க. நம்ம ஆர்டர் பண்ணிக்கிற சிக்கன் வறுவல் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா சிக்கன் வறுவல் ஆர் கோழி வறுவல் ரெண்டும் ஒன்று தாங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா சிந்தாமணி சிக்கன் வறுவலுங்க. கறி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நாட்டுக்கோழிங்க. நம்ம இங்கே வந்து சாப்பிடணுன்னா ஃபுட்டு வந்து முதல்ல ஆர்டர் பண்ணணும். என்ன சிக்கன் வறுவல் வேணுமோ அதை நம்ம சொல்லணும். ஒன்று எவ்வளோ கிலோ வேணும்னு நம்ம சொல்லிடுவோம். நம்ம என்ன தான் வந்து சிக்கன் மட்டும் ஆர்டர் பண்ணாலும் இங்கே வந்ததையும் நமக்கு ஒரு டம்ளரில் வந்து சூப் கொடுப்பாங்க. நாட்டுக்கோழி சூப்புங்க. இது வந்து நம்ம ஆர்டரே பண்ண மாட்டோம், பட் இருந்தாலும் எல்லாத்துக்குமே அவங்க காமனாக கொடுக்குறது. ஸ்பைஸியாக இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆட்டுக்கால் சூப் மாதிரியே கிட்டத்தட்ட இருக்குங்க. சிவக்கு வந்து இந்த சூப் பிடிக்குங்க. மித்த பக்கம் கூட குடிக்க மாட்டான், இங்கே அவன் விரும்பி குடிப்பான். இப்போ 2 வறுவல் ஆர்டர் பண்ணியிருக்கேங்க. இப்போதைக்கு வந்து சிம்பிளாக டேஸ்ட் பார்த்துருவோம். இன்னும் வந்து ஒயிட் ரைஸு பரோட்டா ஆர்டர் பண்ணியிருக்கோம், இன்னும் வரல. நாட்டுக்கோழி டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. கறி அந்தளவுக்கு பஞ்சு மாதிரி, நாட்டுக்கோழி கறி வேறு லெவலில் இருக்குங்க. செம்மையாக இருக்குங்க. இப்போ நம்ம சாப்பிட்டது வந்து சிந்தாமணி சிக்கன், இது வந்து பச்சை மிளகா கோழி வறுவல். இதில் வந்து பச்சை மிளகா போட்டிருப்பாங்க ஃபுல்லாக. பச்சை மிளகா டேஸ்ட்டுங்க, ப்ளஸ் நாட்டுக்கோழி டேஸ்ட்டு. இந்த பச்சை மிளகா வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குங்க. நமக்கு வந்து காரம் கம்மியாக வேணும்னா நம்ம சொல்லிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா ப்ளஸ் நாட்டுக்கோழி மிக்ஸு, அதோட டேஸ்ட் அப்படியே நமக்கு கிடைக்குதுங்க. இந்த வறுவலுக்கு வரமிளகா போட்டிருப்பாங்க, அது போக சின்ன வெங்காயம் போட்டிருப்பாங்க. ரெண்டுமே நல்லா இருக்குங்க எனக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து நாட்டுக்கோழி பிரியாணி வந்து ஃபேவரேட்டுங்க. நாட்டுக்கோழி குழம்புங்க. நாட்டுக்கோழி பிரியாணியோடு பார்த்திங்கன்னா ரைத்தாங்க, ஆனியன் ரைத்தா, அது போக எக் கொடுக்குறாங்க. அப்புறம் நாட்டுக்கோழி குழம்புங்க. பீஸ் பாருங்கள், நல்லா பெரிய சைஸாகவே போட்டிருக்காங்க. நல்ல மசாலாங்க, ஸ்பைஸியாக இல்லை, நார்மலான காரம் தான். பிரியாணி கொஞ்சம் ஸ்வீட்னஸோட மசாலா டேஸ்ட் கொஞ்சம் நல்லா ரிச்சாக இருக்குது. அது போக காரமெல்லாம் இல்லைங்க, காரம் அளவாக இருக்குது. சிக்கன் பீஸுமே பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்குது. பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிருக்குங்க. அது போக நட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, முந்திரி. நாட்டுக்கோழி பிரியாணிக்கு இந்த சிக்கன் வறுவலுமே நல்லா இருக்குங்க. சிக்கன் வறுவல் வந்து நம்ம பரோட்டாக்கு யூஸ் பண்ணலாம், ஒயிட் ரைஸ்க்கு யூஸ் பண்ணலாம். பிரியாணிக்குமே வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃபஸ்ட் டைமு நாட்டுக்கோழி பிரியாணியோட சிந்தாமணி சிக்கனும் பச்சை மிளகா சிக்கனும் வந்து நம்ம ட்ரை பண்ணுறோம். நல்லா இருக்குங்க.
நாட்டுக்கோழி நல்லி. நாட்டுக்கோழி கறி வேறு லெவலில் இருக்குங்க. இந்த எலும்போட சூப் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரேவியில் தான் இருக்கும். பரோட்டா பாருங்க, பன் பரோட்டா நல்லா கையில் வச்சாவே பிஞ்சு வருதுங்க. பரோட்டாவுக்கு சின்னமணி சிக்கனுக்கு இந்த ஸ்வீட்னஸ்ஸு இந்த பரோட்டாவுக்கு வேறு லெவலில் இருக்குங்க. பச்சை மிளகாய் சிக்கனோட பாருங்க. பச்சை மிளகாய் சிக்கனுக்கும் பரோட்டா ஓரளவுக்கு சூட் ஆகுதுங்க. பட் இதுதான் பெஸ்ட்டாக இருக்குது, சின்னமணி சிக்கன் கிரேவி. அது போக நாட்டுக்கோழி குழம்பு கொடுத்துருப்பாங்க, நம்ம அது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பன் பரோட்டாக்கு சின்னமணி சிக்கன் நல்லா இருக்குங்க. பச்சை மிளகாய் சிக்கன் ஓரளவுக்கு சூட் ஆகுது. அது போக நாட்டுக்கோழி குழம்பு இங்கே கொடுக்குறாங்க. நாட்டுக்கோழி குழம்பு அதுக்கு அடுத்து தாங்க. நம்ம இங்கே வந்து ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணி 4 பேர் ஷேர் பண்ணிட்டோம். அது போக பரோட்டா ஒரு 3 ஆர்டர் பண்ணியிருந்தோம். நம்ம லைட்டாக சாப்பிட்டாச்சு. இங்கே வந்து எப்போவுமே நம்ம ஒயிட் ரைஸ் தான் ஆர்டர் பண்ணுவோம், சிந்தாமணி சிக்கனுக்கும் பச்சை மிளகா சிக்கனுக்கும். நல்லா சூடாக இருக்குங்க ரைஸு. நமக்கு ரைஸ் கொண்டு வந்து வச்சுருவாங்க. நம்ம ஒரு ரைஸா 2 ரைஸான்னு சொல்லிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி பவுலில் கொண்டு வந்து வச்சுருவாங்க. ஒயிட் ரைஸ் நல்லா சூடாக இருக்குங்க. ஒயிட் ரைஸ்க்கும் சின்னமணி சிக்கனுக்கும் வேறு லெவல் இருக்குங்க. பிரியாணி விட ப்ளைன் ரைஸுக்கு இந்த கிரேவி செம்மையாக இருக்குங்க. இந்த வறுவல் பச்சை மிளகா சிக்கன் வறுவலும் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸுக்கு நல்லாயிருக்கும். நம்ம கொடுத்த சிக்கன் எதுன்னு பார்த்தீங்கன்னா சின்னமணி நாட்டுக்கோழி சிக்கன் தாங்க. அது போக இங்கே ரசம் பார்த்தீங்கன்னா பச்சைப்புளி ரசம்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. அப்புறம் நார்மல் ரசம், தக்காளி ரசம். இது வந்து தக்காளி ரசங்க. ஃபஸ்ட்டு பச்சைப்புளி ரசங்கிறத டேஸ்ட் பண்ணலாங்க. இது நல்லா வந்து ஜீரணமாகறதுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த மாதிரி நாட்டுக்கோழி வறுவல்லாம் சாப்பிட்டோம்னா இந்த ரசம் ஊற்றி, பொதுவாக நாட்டுக்கோழி எல்லாம் சாப்பிட்டோம்னா இந்த ரசம் ஊற்றி சாப்பிட்டோம்னா நல்லா ஜீரணமாகுங்க. இது பார்த்தீங்கன்னா குக் பண்ணுறதில்ல, ராவாக அவங்க கரைக்கிறது. எனக்கு நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் தக்காளி ரசங்க. தக்காளி ரசம் எப்பவுமே நல்லா இருக்குங்க. ரசத்தில் வந்து 2 டைப் கொடுக்குறாங்க. அது போக கேர்டு வந்து நம்ம அடிஷ்னலாக வாங்கிக்கலாம். தாளிச்ச தயிரும் அடிஷ்னல் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, வெங்காயமெல்லாம் போட்டு தாளித்து கொடுப்பாங்க. அதுவும் நல்லா இருக்குங்க. ரசம் ரெண்டுமே நல்லா இருக்குங்க. ரசத்துக்கு இந்த மாதிரி சிக்கன் வறுவல் வச்சு ரசத்துக்கு வறுவல் வச்சு சாப்பிட்டாலும் வேறு லெவலில் இருக்குங்க. சிவுக்கு பிடிச்ச பிளேஸு, ஸோ நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணலான்னு. கண்டிப்பாக ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குங்க. இந்த முட்டை பொரியல் இல்லைங்க, முட்டைக்கு அதிகமாக வெங்காயம் போடுறாங்க அதிகமாக. அப்புறம் அது போக பெப்பர் போட்டு சூடாக கொடுக்குறாங்க. நல்லா அந்த ஆனியன் ஸ்வீட்னஸோட ஃப்ரை சூப்பராக இருக்குங்க. முட்டை வறுவல், இளநீர் பாயசங்க. இங்கே வந்து இளநீர் பாயசம் வந்து ஸ்பெஷலுங்க. சாப்பிட்டு முடிச்சதையும் நம்ம இன்னும் வாங்கிக்கலாம். அது போக வந்து லெமன் சோடா, பன்னீர் சோடா, சோடா ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்கும்.
கோலி சோடா லெமனுங்க. இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா சட்டி சோறுங்க. அதாவது சிந்தாமணி சிக்கன் கிரேவி இருந்த இந்த பாட்டில் இருந்த கிரேவியோட புரட்டினதுங்க. இந்த சிந்தாமணி சிக்கன் அந்த கிரேவிக்கும் இந்த ஒயிட் ரைஸுக்கும் ஃபைனலாக மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும். ஃபைனலாக டெசர்ட்டுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா இளநீர் பாயசம். ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுக்கணுங்க, மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த இளநீர் இதெல்லாம் போட்டு நல்லா ஸ்வீட்டாக இருக்குங்க. ஒரு ஸ்வீட் பாயசம் சாப்பிட்ட மாதிரி. இன்றைக்கி வந்து நம்ம நாட்டுக்கோழி பிரியாணி, சிந்தாமணி சிக்கன், பச்சை மிளகா சிக்கன் எல்லாமே டேஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்தீங்கன்னா சிந்தாமணி சிக்கன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது என்னோடய ஃபேவரெட்டு. நம்ம சேனலோட மெயின் கண்டென்ட் பார்த்திங்கன்னா வைல்ட் லைஃபு, ட்ராவல் விலாக்ஸ் தான். அப்பப்போ பார்த்திங்கன்னா ஃபிஷஸ் வீடியோஸ், அது போக ஃபுட் வீடியோஸும் இருக்கும். சிவுக்கு வந்து இந்த நாட்டுக்கோழி மெனூஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். அது இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்றத விரும்பும். அப்படி அதனால் இந்த வழியாக வரும்போது உங்களுக்கு யூஸ் ஆகலான்ட்டு தான் நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.